இன்னைக்கு தமிழகத்தில் நடந்த முக்கியமான 3 சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், திமுகவுடைய அமைச்சர் திரு துரைமுருகன் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், இவங்க 2 பேருமே தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை சீன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தகுந்த பதிலடிகளை கொடுத்திருக்காரு. அதை பற்றி பார்க்க போறோம். அடுத்ததாக, திமுக ஒரு பகுத்தறிவாதி கட்சி அப்படி மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. திமுக இருக்கக்கூடிய எல்லாருமே பகுத்தறிவாதிகள் அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்க. உண்மையாலேயே அவங்க எல்லாருமே பகுத்தறிவாதிகளானா அதான் கிடையாது. இப்ப ரீசெண்டா திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் ஒருத்தர் ஒரு காரியத்தை ஒண்ணு பண்ணிருக்காரு. அதை பார்த்த நெட்டிசன்கள் பயங்கரமா கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் உங்களுடைய பகுத்தறிவா, உங்களுடைய பகுத்தறிவு பள்ளி இருக்குது சார் அப்படி மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன காரியத்தை அவர் செஞ்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் யார் அவரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். கடைசியாக, தமிழக பாஜக திமுகவிற்கு எதிராக தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையுடைய பெயரை சொல்லாம எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோ நிர்வாகிகளோ கடந்து போக மாட்டாங்க. அவங்களுக்கு லைவ் லைட் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அண்ணாமலை அவர்களை பற்றி பேசுவாங்க. அண்ணாமலை அவர்களை குறித்து நெகட்டிவா 4 அவதூறான கருத்துக்கள் பரப்பிட்டு போவாங்க. அதை மாதிரிலாம் பேசினாதான் நம்மளுடைய பெயர்களை இந்த மீடியால போடுவாங்க அப்படி மாதிரி நினைச்சிட்டு இது மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய நிறைய லெட்டர் பேட் கட்சிகள்லாம் தொடர்ந்து அது மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதையே முழு நேர வேலையா கூட அவங்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்துல திமுகவுடைய மூத்த தலைவர் திரு துரைமுருகன் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட நம்மளுடைய ஊடகவாதிகள் அண்ணாமலை அவர்கள் இது மாதிரியான ஒரு சில விஷயங்களா சொல்லிடுறாரு, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்முடைய துரைமுருகன் அவர்கள் எப்படி பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தயவு செய்து நீங்களே பாருங்க. அண்ணாமலை எண்மண் என் தேசம் பயணத்தின் பொழுது நேற்று கேவி குப்பத்தில் சொல்லி இருக்கிறாரு, எப்ப வேணாலும் அமலாக்கத்துறை வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டின் கதவை தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் தமிழகம் பொருளாதாரத்தில் இப்ப பின்தங்கியுள்ள இதுவா இருக்கு, ஸ்டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கதவு தட்ட வேணாம், அந்த கஷ்டம் கூட அவங்களுக்கு வேணாம், நான் தந்து வச்சிடுறேன். பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்குன்னு சொல்லி தமிழகம், அதான் அண்ணாமலையை தான் சொல்றாரு, ரொம்ப பின்தங்கி. எக்கனாமிஸ்டா, எங்களை பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட் எல்லாம் நாங்க முன்னேறி எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்கோம் அப்படிதான் சொல்லுவாங்க எதிர்கட்சி. அவங்க போய் அமெரிக்காவே போயிருக்கீங்க, அது மாதிரி இவரே சொல்றாங்க. முதல்ல கேட்ட கேள்வியே தப்பு. என் மண் என் தேசமா, அடை முண்டகலப்ப முன்கலப்ஸ், அது என் மண் என் மக்கள். அண்ணாமலையுடைய பாத யாத்திரை பேரை கூட தெரியல, வந்துட்டானுங்க கேள்வி கேட்கறேன்ட்டு. என் மண் என் தேசமா போயிட்டு இருக்கு, என் மண் என் மக்கள் தான் அந்த பாத யாத்திரை பேரு. அது கூட தெரியாம நான் ஜேர்னலிஸ்ட், நான் கேள்வி கேட்க போறேன். அதுவும் யாரு, தமிழகத்துடைய முக்கியமான அமைச்சர், திமுகவுடைய மூத்த தலைவர், அவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது இதை மாதிரி யாராச்சும் கேள்வி கேட்பாங்க? நீங்களே பாத்துக்கோங்க, இதுதான் தமிழக ஊடகங்களுடைய லட்சணம். சரி, துரைமுருகன் அவர்கள் பேசின இந்த ஒரு விஷயத்துக்கு வரலாம். திரு துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, யாரும் கதவு தட்ட வேணாம், கதவு நாங்க திறந்துதான் வச்சிருக்கோம், நீங்க எப்போனாலும் ரைடுக்கு வரலாம் அப்படி மாதிரிலாம் சொல்றாரு இல்லையா. இப்போ இது மாதிரியான பிரஸ் மீட்ல இதை மாதிரி சொல்றாங்க. ஆனா ரைடு வரும்போது இவங்க என்ன சொல்றாங்க, ரைடு போனதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க, இது பாஜகவினுடைய பழிவாங்கும் நடவடிக்கை, பாசிச பாஜக ஒழிக, மத்திய பாஜக அரசு எங்களை மிரட்டுது, பாஜகவிற்கு யார் யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்க மேல எல்லாம் இது மாதிரிலாம் ரைடு நடத்துறாங்க அப்படி மாதிரிலாம் பேசுவாங்க. இது மாதிரி பேசும்போதெல்லாம் நல்லா பேசுறாங்க. ஆனா ஆக்ஷன் வரும்பொழுது, இது மாதிரி ஆக்ஷன் எடுக்கும் பொழுது அப்படியே பைட் வச்சிடறாங்க. அதே மாதிரி நம்முடைய ஊடகவாதி அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துடைய பொருளாதார நிலை சரியில்லைன்னு சொல்றாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு துரைமுருகன் அவர்கிட்ட கேட்கும்போது, துரைமுருகன் அவர்கள் அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்களே எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துக்கிறாங்க, அண்ணாமலை என்ன பெரிய எக்கனாமிஸ்டா அப்படி மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாரு. அப்போ திரு துரைமுருகன் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஊபி ஒருத்தர் என்ன சொல்றாரு, அமெரிக்காவே புகழ்ந்து பாராட்டி இருக்கு அப்படி மாதிரிலாம் சொல்றாரு. அந்த புகழ்ந்து பாராட்டின விஷயத்தை பற்றி நம்ம நேத்து பார்த்திருந்தோம். கேவலமா ஒரு விஷயத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாங்க இல்லையா, அதை கூட ஆஃப் டேலயே எல்லாருமே உண்மைத்தன்மை என்னன்றதை சொல்லிட்டாங்களே. அந்த விஷயத்த இந்த பிரஸ் மீட்ல சொல்றாங்க பாருங்க. உண்மையாலேயே அமெரிக்கா புகழ்ந்துதா, அந்த அமெரிக்கா நாளிதழ் புகழ்ந்துதா? இல்ல, அவங்க பேசினதே வேற. ஆனா இங்க எதை மாதிரி செய்திய திருத்தி சொல்லியிருக்காங்க, அதே தான் இங்கேயும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த பிரஸ் மீட்ல பேசுறாரு. திமுக நேத்தே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னமும் அந்த ஒரு பொய்ய சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் இது மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. இதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களை சீன்ற மாதிரி பேசியிருந்தாரு. திரு துரைமுருகன் மற்றும் திரு சீமான், இவங்க 2 பேருக்குமே பதிலடி தரும் வகையில அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு நடந்த ஒரு பிரஸ் மீட்ல தரமான சில பதிலடிகள்லாம் கொடுத்திருக்காரு. அண்ணாமலை அவர்கள் பேசின விஷயங்களை தயவு செய்து நீங்களும் பாருங்க.
தமிழ்நாட்டுக்கு பாஜக சத்தமா சொல்லுங்கண்ணே. துரைமுருகன் சொன்னார் இப்போது ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நாங்க வந்து ஈடிக்கு தயங்கல, டோரை எப்பவுமே திறந்து வச்சிருக்கோம், அவங்களுக்கு எதுக்கு சிரமமா வந்து கொண்டு மாதிரி. இல்லாட்டி கடைசி RS பாரதி என்ன காமெடி பண்ண மாதிரி மறுபடியும் துரைமுருகனை காமெடி பண்ணுவார். RS பாரதி என்ன பண்ணார் சொன்னார் 2021, அதாவது கதிரானந்தனுடைய அப்பா துரைமுருகன் வேறு, திமுக கட்சியினுடைய மூத்த தலைவர் துரைமுருகன் வேறு அப்படின்னு. இதை நம்பியார் படத்துல பாத்தீங்கன்னா மறு வச்சுட்டு வருவாங்க, மறு வச்சுட்டு வந்தா வில்லன், மறு இல்லாம வந்தா ஹீரோ அப்படின்னு. இதே துரைமுருகன் அவர்கள் வீட்டுல, இதே கதிரானந்த் அவர்கள் வீட்டுல இதன் முன்பு அவர் தவறு செஞ்சு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது ஹைகோர்ட்ல RS பாரதி என்ன சொன்னாரு? 2 துரைமுருகனும் வேறு வேறுனு தமிழக மக்களை முட்டாளாக நினைத்து ஒரு அபிடவிட்டை சப்மிட் பண்ணாரு. இதெல்லாம் பார்த்து பயப்படலைன்னு யாராவது சொல்லுவாங்களான்னா? இதுக்காக RS பாரதி அவர்கள் ஹைகோர்ட்ல 2021 போய் அபிடவிட் போட்டாரு. அதனால உப்பு சாப்பிட்டவங்க தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அது உப்பு சாப்பிட்டுருக்காங்கன்னு துரைமுருகன் நீங்க தான் கேட்கணும், நான் எப்படி சொல்ல முடியும்? பிஜேபி அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டு டாடா காட்ட போறாரு சீமான் சொல்லியிருக்காரு. கர்நாடகாவுக்கு ஜெய்ஹோ போட்டு தமிழ்நாட்டு டாடா காட்டிடுவாரு அப்படின்னு யாருன்னு? சீமான் என்ன ஒரு கட்சியை போல காப்பாற்றுற வேலையை பார்க்கணும். பாதி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதி பேரு ஆன்டி நேஷனல் ரைட் ஆயிட்டு இருக்கு, அவங்க வீட்டுல ரைட் நடந்துட்டு இருக்கு. அதனால சீமான் அவர்கள் இன்னைக்கு வந்து அவருடைய கட்சி மிக வேகமாக கலைந்து கொண்டிருக்கு. அதனால அண்ணாமலை வம்புக்கு இழுத்தா ஒரு இமேஜ் கிடைக்கும். தமிழ்நாட்டுல புதிய ஸ்டைல் அது. எப்பொழுதுமே சீமான் அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு அவரு கட்சியை காப்பாற்றுற வேலையை பார்க்கணும். அண்ணாமலையை வம்புக்கு இழுத்து அதன் மூலமா நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேங்கிற வேலையெல்லாம் விட்டு, எனக்கு என் வேலை இருக்கு, எனக்கு என் கட்சி இருக்கு, எனக்கு என்னுடைய இலக்கு இருக்கு, எங்களுக்கு தமிழ்நாட்டை எங்கே எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற கனவு இருக்கு. அந்த பதில போறோம். நாங்கள் பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்கள் அல்ல. நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓனரா இருந்தா 11 பேர்த்தையும் தமிழ்நாட்டுக்காரங்களை தான் விளையாட வைப்பேன், நான் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டுக்காரங்களை அந்த அளவுக்கு தகுதியில உருவாக்குவேன், அப்படி சொல்லுவேன். தமிழ்நாட்டு இளைஞர்களை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய IPL டீம்ல விளையாட வைப்பேன். தமிழ்நாட்டில இருந்து 100 பிளேயர் இந்தியா முழுவதும் வேறு வேறு IPL டீம்ல விளையாட வைப்பேன் அப்படின்னு நான் சொல்லணும். தவிர நாங்க ஆட்சிக்கு வந்தா சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல 11 பேர் இவங்க தான் விளையாடுவாங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அதனால நான் லாஜிக்கலா பேசுறாள், நான் எதனால ரீசனபிளா பேசுறாள். அதனால எனக்கும் சீமானனுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. என்னுடைய அரசியல் பாதை முற்றிலும் வேறு, அவருடைய அரசியல் பாதை முற்றிலும் வேறு. இரண்டையும் மக்கள் பார்க்கிறாங்க. மக்கள் முடிவெடுக்கிட்டு எந்த சித்தாந்தம் மக்களுக்கு வேணும், பிரிவினைவாதம் வேணுமா தேசியவாதம் வேணுமா மக்கள் முடிவெடுக்கணும். தமிழகம் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதுக்கு அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு, பாஜக தலைவர் அண்ணாமலை பொருளாதார நிபுணரா அப்படின்னு கேள்வி. ஆமாண்ணே, MBA ஃபினான்ஸ் படிச்சிருக்கேன், IIM லக்னோல படிச்சிருக்கேன். 10 லட்சம் பேர் எழுதின கேட்டு தேர்வுல 99.4% வாங்கி பாஸ் ஆயிருக்கேன். கொஞ்சம் ஃபினான்ஸ் தெரியுமே. துரைமுருகன் அவர்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு ரொம்ப அதிகமா ஃபினான்ஸ் தெரியும். மேபி மிச்சவங்களை கம்பேர் பண்ணும்போது குறைவா தெரிஞ்சிருக்கலாம். IIM லக்னோல MBA ஃபினான்ஸ் படிச்சிருக்கேன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்க தெரியும், பட்ஜெட்ரி டாக்குமெண்ட்டை படிக்க தெரியும், பிஸ்கல் டெபிசிட்னா என்னன்னு தெரியும், இந்த மாநிலம் எதை நோக்கி செல்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா துரைமுருகன் படிக்காம இருக்கலாம், அந்த கதையை எங்கிட்ட ஓட்ட வேண்டாம்னு சொல்லுங்க. அவங்க படிக்காம இருக்கலாம், அவங்களுக்கு விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். ஆனா நான் அப்படி கிடையாது. நான் IIMல படிச்சிருக்கேன், MBA ஃபினான்ஸ் படிச்சிருக்கேன், 99.4% நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. இங்க அண்ணாமலை அவர்களுக்கு இவ்வளவு ஆதரவு வரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் படிச்சிருக்காரு, அவர் படித்த இளைஞரா இருக்காரு. அதனாலதான் நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்றாங்க. அதே மாதிரி அவர் பேசக்கூடிய விஷயங்கள்ல பாயிண்ட்ஸ் இருக்கு, லாஜிக் இருக்கு, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல சரியான கருத்துக்கள் இருக்கு. அதனாலும் தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா, கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா படிக்காதவங்க தான். யாராச்சும் சரியா படிக்கலையா, அவங்களுக்கு படிப்பு ஏறல, நேரம் அரசியலுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. பட் இப்போ அத மாதிரி கிடையாது. இப்ப நிறைய பேர் படிச்ச பசங்க உள்ள வராங்க. அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய படிச்சவர்கள் வராங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் தான். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கலாம், நிறைய பேர் நல்லா படிச்சவங்களாவும் இருப்பாங்க. பட் அவங்க தற்குறித்தனமா பேசுவாங்க, தவறானவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம். பட் அண்ணாமலை அவர்கள் ஸ்பெஷல், அவரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ண அரசியல் மாதிரினா இவர் பண்றது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்ச தப்பு எதுவுமே அண்ணாமலை அவர்கள் இப்போ செய்யறது கிடையாது. ஸோ அண்ணாமலை அவர்கள் எப்பவுமே டிஃப்ரெண்ட் தான். இதுல நான் ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். திரு துரைமுருகன் அவர்கள் பற்றி நான் ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொல்லியிருந்தேன். இப்போ இதை மாதிரிலாம் பேசுவாங்க, ரைடு வந்ததுக்கு அப்புறமா அது மாதிரியான ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு தெரியும் பொழுது இது பாசிச பாஜகவுடைய பழிவாங்கும் நடவடிக்கை அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்க சொல்லியிருந்தேன் இல்லையா. இதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வழக்கு போட்டிருக்கும் பொழுது அந்த துரைமுருகன் வேற, கதிரானந்தோடைய தந்தை துரைமுருகன் வேற அப்படி மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இது நடந்தது.
திரு RS பாரதி அவர்கள் இது மாதிரியான விஷயத்தை செஞ்சிருந்தாரு. இது நீங்க சோசியல் மீடியால போய் பாருங்க, அண்ணாமலர்களுடைய இந்த பிரஸ் மீட் வைரல் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேர் அந்த ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. திமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கூட அந்த ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத மாதிரி எல்லாம் பண்ணிட்டு பிரஸ் மீட்ல எதை மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா? அதுதான் அவங்க அப்போ ஒரு மாதிரி பேசுவாங்க, ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறமா வேற மாதிரி பேசுவாங்க, பல்ட்டி அடிச்சிருவாங்க. இததான் முன்னாடியே சொன்னது. அடுத்ததாக நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள், அவருடைய கட்சியை என்ன ஆகும் தெரியல, அவருடைய கட்சி முடக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா அவர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஈடுபடக்கூடிய விஷயங்கள், அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் இது எல்லாமே நாட்டிற்கு விரோதமாக இருக்கு, உள்நாட்டு கலவரங்களை ஏற்படுத்தும் விதமாக இருக்கு அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்முடைய மாரிதாசன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. இந்த சீமான் கட்சியை கலைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, பேன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்க தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் சார்பாக நிதிகள் வாங்கி இது மாதிரியான காரியங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. உள்நாட்டு கலவரம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டதுன்னா கண்டிப்பா இந்த நாம் தமிழர் கட்சியை தடை செய்வாங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் என்ன ஆக போறாங்க. இப்ப நடந்த இந்த NIA ரைடு இன்னும் 7ஆம் தேதி வேற விசாரணை எல்லாம் இருக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாம் தமிழர் கட்சி என்ன நிலையில இருக்க போகுதுன்றதே தெரிய போகுது. அதனாலதான் அண்ணாமலர்கள் இங்க சொல்லியிருப்பாரு, முதல்ல சீமானா அவர் கட்சியை காப்பாற்ற சொல்லுங்க, கட்சி என்ன நிலையில இருக்குன்னு போய் பார்க்க சொல்லுங்க, முதல்ல கட்சியை காப்பாத்திக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலர்கள் இங்க அழுத்தி சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா இதுதான். நெக்ஸ்ட், திமுகவை எல்லாருமே பகுத்தறிவுவாதி கட்சின்னு சொல்லுவாங்க. திமுக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பகுத்தறிவுவாதிகள்னு சொல்லுவாங்க. அவங்களே பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லிப்பாங்க, நாங்கெல்லாம் பகுத்தறிவுவாதிகள், நாங்களாம் தந்தை பெரியார் பேரன்கள் பேத்திகள்னு சொல்லிப்பாங்க. உண்மையாலே திமுக இருக்கக்கூடியவர்கள்லாம் பகுத்தறிவுவாதிகளானா அதான் கிடையாது. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்துல தயிர் வடை வைப்பாங்க, தயிர் வடையை பணிப்பாங்க, முரசொலி பேப்பரை வைப்பாங்க. திமுகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே பஜனை எல்லாம் பாடுவாங்க. இது எல்லாத்தையுமே நாம செய்திகள்ல பார்த்திருக்கோம். இது எல்லாமே பகுத்தறிவுல வருமா? அது மட்டும் இல்லாம இந்த சிலை வழிபாடு, சிலைக்கு மாலை போட்டு கும்புறது இதெல்லாம் தவறுன்னு சொன்ன தந்தை பெரியார் அவர்களுடைய சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்துவாங்க. இத மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த பகுத்தறிவுல வரும்னு தெரியாது. பட் இவங்களே சொல்லிக்கிறது என்னன்னா, நாங்கெல்லாம் பகுத்தறிவாதிகள், நாங்கெல்லாம் தந்தை பெரியார் பேரன்கள், நாங்கெல்லாம் தந்தை பெரியார் பேத்திகள் அப்படி மாதிரிலாம் சொல்லிப்பாங்க. இவங்கெல்லாம் உண்மையிலேயே பகுத்தறிவாதிகளானா கிடையவே கிடையாது. அடிக்கடி திமுகவுடைய பகுத்தறிவுகள் பல்லிழிச்சிட்டு இருக்கும். அதே மாதிரி ரீசெண்டா திமுகவுடைய மிக முக்கியமான அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவரு ஒரு கோவில்ல சத்ரு சம்ஹார பூஜை பண்ணியிருக்காரு. அந்த கோவில்ல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியா முழுவதும் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோவை ஷேர் பண்ணவங்க, இதுதான் பகுத்தறிவா, இதுதான் தந்தை பெரியார் அவர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பகுத்தறிவா அப்படி மாதிரிலாம் கேள்விகள் கேட்டு பயங்கரமா கலாச்சிட்டு வராங்க. அந்த வீடியோவை தயவு செய்து நீங்களும் பாருங்க. கொஞ்சம் ஓரமா கொஞ்சம் ஓரமா மீண்டும் சத்ரு சம்ஹார பூஜை. மக்களவை தேர்தலில் INDIA கூட்டணி வெற்றி பெற வேண்டி மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உள்ள சத்ரு சம்ஹார மூர்த்தி சன்னதியில் எதிரிகளை வெல்லக்கூடிய சத்ரு சம்ஹார பூஜை நடத்தி சிறப்பு வழிபாடு. INDIA கூட்டணி, இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு இல்லையா, அது வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சத்ரு சம்ஹார பூஜை நடத்தியிருக்காரு. இது எந்த பகுத்தறிவுல வரும் தெரியல. திமுக நிர்வாகிகள், திமுக தலைவர்கள் யாராச்சும் சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. மேடைகள்ல வாய்க்கிழிய பகுத்தறிவு சிந்தனைகள்லாம் பேசுவாங்க. மேடையிலிருந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறமா அவங்க என்னென்னலாம் பேசுறாங்களோ அதற்கு எதிராகவே நடந்துப்பாங்க. அவங்க சொன்னதை அவங்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. 4.5 வருஷம் அவங்க இந்துக்களுக்கு எதிராக நடந்துப்பாங்க, ஹிந்து விரோத செயல்கள்லாம் செய்வாங்க, ஹிந்து விரோத கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. கரெக்டா எலெக்ஷன் டைம் வரும்பொழுது நாங்க எல்லாருமே ஹிந்துக்கள் தான், நாங்க யாருமே ஹிந்து விரோதிகள் கிடையாது அப்படி மாதிரிலாம் போய் சொல்லுவாங்க. ஆனா இதையும் நம்பி அந்த மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள சொல்லணும். நீங்க வேணா பாருங்க, இந்த 2024 தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு இல்லையா, இந்த 2 மாசத்துல பாருங்க தொடர்ந்து சனாதன தர்மத்தை வேறுபோல்னு சொல்ற இந்த VCK கட்சிக்காரங்க எவ்வளவு கோயில்களுக்கு ஏறி இறங்க போறாங்கன்னுட்டு. அவங்க இஸ்லாமியரா இருப்பாங்க, கிறிஸ்தவரா இருப்பாங்க, இருந்தாலும் ஹிந்து கோயில்களுக்கு போயிட்டு வருவாங்க. பிராமண விரோத கருத்துக்கள் தொடர்ந்து பேசுறாங்க இல்லையா,
இந்த முறை பாருங்க, பிராமணர்களை சந்திப்பாங்க, அவங்க கிட்ட பிரசாதத்தை வாங்கி தின்பாங்க, போட்டோ எடுத்துப்பாங்க, அந்த போட்டோவை சோசியல் மீடியால போட்டு ப்ரமோட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நடக்கும். ஏன்னா இதே மாதிரிதான் போன முறையும் நடந்தது. வன்னியரசு அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க எல்லாருமே இந்து கோயிலுக்கு போறது, பூஜாரிகள் கிட்ட நின்று போட்டோ எடுத்துக்கிறது, அவங்க மாலை போட்டாங்கன்னா அதை சிரிச்சுக்கினே வாங்குறது, நெத்தியில பட்டை செய்யறது, குங்குமம் செய்யறது, இத மாதிரி எல்லா விஷயமே அவங்க பண்ணாங்க. ஒன்ஸ் அந்த தேர்தலில் அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா, அப்படி இல்லைன்னா அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க பண்ண இந்த விஷயம் எல்லாத்தையுமே அப்படியே மறந்து போயிட்டு எப்போதும் போல அடுத்த 4.5 வருஷத்துக்கு இந்து விரோத கருத்துக்களாக தான் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இந்த முறையும் அதை தான் பண்ண போறாங்க. நீங்க எல்லாருமே அதை பார்க்க தான் போறீங்க. கடைசியாக பார்க்க போறது தமிழக பாஜக திமுகவிற்கு எதிராக செய்த தரமான சம்பவத்தை பற்றி தான். திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா கலைஞர் நூற்றாண்டு விழா அப்படி மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் முழுவதும் கலைஞரை குறித்தான நிகழ்ச்சிகள் எப்பவுமே நடக்கும், தினம் ஒரு இடத்துல நடக்கும் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. கலைஞர் 100 அப்படிங்கிற அந்த பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ணி கேள்வி 100 அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது தமிழக அரசை நோக்கி, இந்த திமுக அரசை நோக்கி நாங்க 100 கேள்விகள் கேட்க போறோம் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை நான் ஆரம்பத்துல இருந்தே பண்ணியிருக்கணும், பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கேள்விகள் 100, இந்த இதுல 28வது கேள்வியை திமுக அரசை நோக்கி தமிழக பாஜக எழுப்பியிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் இங்க போறேன், தயவுசெய்து பாருங்க. தேர்தல் வாக்குறுதி எண் 163 மாணவர்களுக்கு மாதம் 10 GB பதிவிறக்கம் செய்யும் வசதியுடன் டேப்லெட் கொடுக்கப்படும் என்று கூறினீர்களே, எப்போது வழங்குவீர்கள்? இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டாலும் ஏற்கனவே மாணவர்களுக்கு கொடுத்த லேப்டாப் யாவது கொடுக்கலாமே. இவங்க ஆட்சிக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு லேப்டாப் கொடுக்கல. இவங்க தரதா சொன்ன இந்த டேப்லெட்டும் பாத்தீங்கன்னா தரவும் இல்லை. 163வது வாக்குறுதியா திமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதையும் கீழே போட்டிருக்காங்க. அதையும் உங்களுக்கு நான் தனியா போறேன் பாருங்க. தமிழகத்தில் மேல்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயின்று கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் 4ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை மாதம் 10 GB பதிவிறக்கம் செய்யும் வசதியுடன் கூடிய இணையதள இணைப்புடன் கைக்கணினி, அதாவது டேப்லெட் அரசு செலவில் வழங்கப்படும். அதோடு அனைத்து கல்வி நிலையங்களிலும் வைஃபை வசதி செய்து கொடுக்கப்படும். இதை பார்த்தீங்கன்னா இவங்க வாக்குறுதியா கொடுத்திருந்தாங்க. இதை இவங்க நிறைவேற்றினாங்களானா இல்ல, நிறைவேற்றல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க இவங்க கிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்களா, டேப்லெட் கொடுத்தாங்களான்னு போய் கேளுங்க, அந்த பசங்க பதில் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா தொடர்ந்து இந்த கேள்வி 100 இந்த விஷயத்த நம்ம அடிக்கடி பார்க்கலாம். எப்பெல்லாம் அவங்க அப்டேட் பண்றாங்களோ அதை நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நான் ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.